ஒரு ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். நான் யாருன்னு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மருத்துவரா சார் சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிதி ஆலோசகரா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தோட பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 2017ல இருந்து இப்ப 2025 ஒரு 7ல இருந்து 8 வருஷமா ஒரு நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன். அந்த பணம் சம்பாதிக்கும் போது அதை எங்கெங்கெல்லாம் நான் வச்சா அந்த பணம் வளரும். அதே மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸ், சொத்துக்களை வளர்க்குற ஒரு சில அசெட் கிளாஸஸ் பத்தி சொல்றாங்க. ஆனா அந்த அசெட் கிளாஸஸ்லாம் இப்போ வரைக்கும் நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு, அதோட ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி பெருக்கிறது, இதோடைய ஒரு தெளிவான பார்வை நமக்கு வரணும் அப்படின்றத எனக்கு ஒரு மென்டார் வந்து ஒரு கைடு மாதிரி வந்து எனக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. இதுல சில தவறுகள் பண்ணி அதை உள்ளேயே இருந்து அதுல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கேதர் பண்ணியிருந்தேன். பிளஸ் சயின்டிபிக் டேட்டா எப்பவுமே ஒரு விஷயத்த அணுகும் போது அறிவியல் பூர்வமா அணுகணும்னா அதுல வந்து நமக்கு ஃபெயிலியர் ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கடந்த ஒரு 4ல இருந்து 5 வருஷமா 18ல இருந்து 19% மியூட் பண்ணிக்கங்க சார். அப்ப ஒரு ஒரு வளர்ச்சி வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்றத ஒரு தெளிவான பார்வையோட அணுகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபினான்ஷியல் டிகிரி ஒன்று இந்தியால நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ன்றது நம்மளுடைய ஒரு ஆத்தரைஸ்டு பாடி. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்து பதிவு பண்ணி அதை ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு சர்டிஃபை பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளுடைய இந்த சயின்டிபிக் நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒரு சமூகத்தை கொண்டு போக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா 2 விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது. ஒண்ணு என்னன்னா, நான் பர்சனலா வந்து ஒரு பணத்தை முதலீடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள், பிளஸ் வந்து அதுல நிறைய பேர் வந்து அதுல ஒரு ப்ராப்பரான கைடா இல்லாத ஒரு விஷயமும், நமக்கு வந்து ஒரு இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன், இந்த நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்றதுக்கான ஒரு கல்வி முறை நம்மள்ட்ட இல்லாததும், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்டோரி. அவங்க வந்து தே லாஸ்ட் 76 lakhs இன் டெலிகிராம் ஸ்கேம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல போயிட்டு யாரோ ஒருத்தர் எதுவுமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அவங்க மாட்டி அதுல ஒரு 76 லட்சம் இழந்து அவங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க தேரா ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியன். ரிட்டையர் ஆகும்போது வர பணத்தை வந்து இழக்கும் போது இந்த 2 விஷயமே என்ன ரொம்ப பாதிச்சிச்சு. அதை வந்து நம்ம வந்து ஏன் தெளிவா பண்ணக்கூடாது? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் படிக்கிறோம், நமக்கு படிச்சா நிறைய விஷயங்கள் தெரியுது புரியுதுன்னும் போது நம்ம அதை ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில சமூகத்துக்கு கொண்டு போகணுன்றதுனால இதை வந்து ஒரு டிகிரியாவும் வாங்கி அதுக்கான ஒரு ஐடி கார்டு தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஒரே ஒரு முக்கியமான விஷயம், என்னைக்குமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சரியான ஆள்கிட்ட தான் இருக்கோமா, அதோட சர்டிபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்றத தெரிஞ்சுதான் இன்சூரன்ஸோ இல்ல முதலீடோ பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கான சர்டிபிகேஷன் தான் நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. ஸோ இது என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி. பிளஸ் வந்து இதை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளுடைய அந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா நம்ம ஏன் ஒரு எம்பிஏ பண்ணக்கூடாது, நம்மளோட ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டையும் பிசினஸையும் ஏன் தெளிவா படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மணிப்பால் யூனிவர்சிட்டியோட பண்ணிட்டு இருக்கேன் ரைட் நோ. இது என்ன பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இதுல என்னன்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன்ல ஒரு 5 டூல் நம்ம கிட்ட கொடுத்துட போறேன். அப்புறம் ஒரு சீட் ஷீட்னு ஒன்று கொடுக்க போறேன். இந்த 5 டூலுமே இந்த இன்டர்நேஷனலி, இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத ஒவ்வொரு டூலா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த செஷன் முடிஞ்சோன்னா வாட்ஸ்அப் குழுவிலையும் அது போய் சேரும். அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை பகிரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்ப வந்து எல்லாருமே நம்ம இந்த சொத்தை வளர்க்கணும், நம்மளுடைய செல்வத்தை பெருக்கணும், ஒரு வெல்த் பில்டிங் அப்படின்றதுல பார்ப்போம். அதுக்கான காம்போனன்ட்ஸ் என்னன்னா, முதலீடு பண்ணா மட்டுமே பணம் வளர்ந்துரும், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி ஏமாறாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு வெல்த் பில்டிங்ல இவ்வளவு காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல நம்மளுடைய ஆரோக்கியம், ஹெல்த்ன்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அதுக்கு என்ன ஒரு 4 ஸ்டெப் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நான் காட்டியிருப்பேன். அடுத்தது நம்மளுடைய செலவுகள். சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, செலவுகளை எவ்வளவு தூரம் நம்ம தெளிவா மேனேஜ் பண்றோம், அந்த செலவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் டிசைட் பண்ணுது அப்படின்றதையும் நான் காட்ட போறேன். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஒரு ஆபத்து காலத்துல நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படின்ற அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்கணும், உங்க செலவுகள்ல இருந்து ஒரு மாசத்துக்குரிய செலவுகள்ல இருந்து எவ்வளவு இருக்கணும்ன்றதையும் காட்ட போறேன். இன்சூரன்ஸ்ன்றத எப்படி சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரி போறோம்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எப்படி இருக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது எப்படி இருக்கணும், இதுல எப்படி என்ன தவறுகள் பண்ணக்கூடாது, பணம் சம்பந்தமா என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாதுன்ற டிப்ஸும் ரொம்ப பேசிக்கா இதுல சொல்லிடுவேன். இது இல்லாம நம்ம ஆல்ரெடி ஒரு கடன் வாங்கியிருக்கோம், அதுல என்ன சார் டிப்
அப்படின்ற ஒரு 2 டிப்பும் சொல்லிடுவோம். அப்புறம் தான் முதலீடுகளை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த்துங்க. ஹெல்த் வந்து எப்பவுமே நம்மளுடைய உடல் மட்டும் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹெல்த்ன்றதுல ஹெல்த் இஸ் அ சோஷியல், மென்டல் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரே ஒரு டிப் கேக்குறீங்கன்னா, முக்கியமானது சர்க்கரை சார்ந்த உணவுகளை தவிர்த்துடணும். ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். என்ன சார் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா, நைட்டு ஒரு தூங்கி காலையில எழுந்திரிக்க ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறமா ஒரு 5 மணி நேரம் ஒரு இடைவெளி தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கொடுத்ததுல இருந்து ஒரு 10 மணி இல்ல 9 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா 6 மணிக்குள்ளார உங்களுடைய உணவு முடிச்சுக்கிறது இல்ல 7 மணிக்குள்ள முடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ தட் என்ன ஆயிரும்னா உடல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 14 மணி நேரம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இடைவெளி கொடுக்கணும். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்துல தான் சாப்பாட்டோட இன்டர்வல் வச்சுக்கிறோம். பாக்கி எல்லா நேரத்திலையும் வெறும் நீராகாரம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. ஆட்டோஃபேஜி அப்படின்ற ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் கான்செப்ட் வந்து இதோட லிங்க்டு தான். என்ன மீனிங்னா நம்ம உடல்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கிற கழிவுகளை வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதை வெளியே கொண்டு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ தட் கேன்சர்ஸோ இல்ல தேவையில்லாத அழுக்குகளோ செல்லுல சேர்றது கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணது ஆட்டோஃபேஜி. இதுக்கு நோபல் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. அதை சிம்பிளிஃபைடா நம்ம எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணணுன்றது இந்த 14 மணி நேரம் ஃபாஸ்டிங். இது நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்டது. வெல்த்தோடைய முக்கியமான விஷயம் என்னைக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 2025லயும் நம்ம எல்லாருமே ஒரு டார்கெட்டா வச்சுக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம் தான். அடுத்த ஸ்டெப்ன்றது நம்மளுடைய செலவுகளை கணக்கு பண்றது. இந்த செலவுகளை கணக்கு பண்றதுன்றத யாருமே எஃபெக்டிவா இன்னை வரைக்கும் பண்ணிருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜிபே அண்ட் போன்பேல தான் பே பண்றோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்கோ இல்ல 3 மாசத்துக்கோ அந்த டேட்டாவை எடுத்து இதுல நமக்கு ஒரு மாசத்துக்கும் என்ன செலவாகுது அப்படின்றத நீங்க ஒரு டைரியில உட்காந்து எழுதினாலும் சரி, இல்ல உங்களுடைய உறவுகளோட ஒரு எப்பவுமே உங்க குழந்தைகள் 13 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களோடையும் உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுடைய பெட்டர் ஆஃபோடையும் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க எழுத வேண்டிய ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுதுன்ற செலவை கண்டுபிடிச்சு எழுதுறது தான் மொத பேசிக் ஸ்டெப்புங்க சார். அதுதான் நம்மளுடைய முதல் பேசிக் ஸ்டெப். அந்த எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷனை நம்ம முதல்ல ஒரு பிசிக்கல் டைரியில கொண்டு வரணும். நான் உங்களுக்கு 5 டூல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 டூல்ல ஃபர்ஸ்ட் டூலை இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பினான்சியல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டூலோட வேலை. இது ஒண்ணுமே கிடையாது. நான் இதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணோன்னா இதை வந்து இதை அப்படியே எம்டியா இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட எப்ப வேணாலும் சந்தேகம் கேட்கலாம். இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்மளை சார்ந்த எல்லா டேட்டாவையும் இதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து இதுல உட்காந்து நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்கன்னா டோட்டல் டீடைல்ஸும் ரொம்ப சேஃபா இருக்கணும். அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கணும். அது உங்களுக்கு யாரு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒருத்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கணும். இதுல எல்லாமே இருக்கும். இதுல இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. உங்க லாக்கர் டீடைல்ஸ், ஆன்லைன் பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே எழுதி கைப்பட எழுதி இதை எதுவும் ஃபில் பண்ணி ஆன்லைன்ல வச்சுக்க வேண்டாம். இட்ஸ் வெரி ஹை ரிஸ்க். அதை எழுதி கைப்பட எழுதி உங்களுடைய சேஃபான ஒரு லாக்கர்ல 2 காப்பியா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், உங்களோட கார்டு டீடைல்ஸ், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா we have to be prepared in all weather. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் நம்மள ப்ரிப்பேர் பண்றதுன்றதுதான் ஒரு முதலீட்டரோட முக்கியமான விஷயம். இந்த டூலை உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிடுவேன். இதை யாருக்கு வேணாலும் நீங்க பகிரலாம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், இது ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து அதை எழுதி மெயின்டைன் பண்ணிட்டு இல்ல எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட எப்ப வேணாலும் கேட்கலாம். இதுதான் நான் சொன்ன இன்னைக்கு 5 டூல்ல ஃபர்ஸ்ட் டூல். இது உங்களோட பினான்சியல் இன்ஃபர்மேஷனையும் டாக்குமெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ற கிட். உங்களோட டோட்டல் ஃபேமிலிக்கும் நீங்க எல்லாத்தையுமே இதுல டேட்டாவை எழுதிக்கலாம். இல்ல இதை ஒரு எக்ஸலாவே வந்து நீங்க ஒரு பிரிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். நம்மளுடைய செலவு வந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலிக்கு இன்னைக்கு 30,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இந்த 50,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபான்ற ஒரு எக்ஸ்பென்ஸை வச்சு நம்ம எல்லா கால்குலேஷனையும் இப்போ பின்னாடி பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு. பட் உங்களுக்கு என்ன ஒரு மாசத்துக்கு செலவாகுதுன்றத பாத்துக்கணும். முக்கியமான பின்குறிப்பு என்னன்னா எக்ஸ்பென்ஸ்ல வந்து நீங்க வாங்கியிருக்க கடனுக்கு கட்டிட்டு இருக்கிற இஎம்ஐயையும் அதே மாதிரி நீங்க ஒரு முதலீடா பண்ற ஒரு தொகையும் இந்த எக்ஸ்பென்ஸ்ல போய் சேர்க்கக்கூடாது. அது ரெண்டுமே தனி. எக்ஸ்பென்ஸ்னா என்னன்னா நீங்க ஒரு காய்கறிக்கு செலவு பண்றது, வீட்டு வாடகை கொடுக்கறது, போன் பில், கரண்ட் பில், இது எல்லாமே தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ்ல போகும். ஒரு தொகை உங்கள்ட்ட இருந்து வெளியே போகுது, அது திருப்பி உங்கள்ட்ட வரப்போகுதுன்ற ஒரு விஷயம் தான் எக்ஸ்பென்ஸ்ன்றது. இதுல நீங்க வாங்கின கடனுக்கு கட்டுற இஎம்ஐ வந்து எக்ஸ்பென்ஸ்ல வராது. அதே மாதிரி உங்களுடைய முதலீடுன்றது எக்ஸ்பென்ஸ்ல வராது. ரைட். அடுத்த விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசர கால நிதி. என்னன்னா இது யாரா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப கீழே ஒரு ஒர்க்கரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை வந்து ஒரு எமர்ஜென்சின்ற ஒரு நேரத்துல நமக்கு தேவையான காசை நம்ம சேர்த்து வச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம்.
அந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா எவ்வளவு இருக்கணும்னா, ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலிக்கு இன்னைக்கு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா முதல்ல 3 மாசத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டு, அந்த செலவுகள் 3 மாசத்துக்கான செலவுகளை எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை ரொம்ப சேஃபான இடத்துல பார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறைய பேர் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் இல்லைன்னா ஒரு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டாவும் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம எப்படி இன்னும் நல்லா மேம்படுத்துறது அப்படின்ற டிப்ஸையும் அதுக்கான டூலையும் இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஐடியலா ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைகள், அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மா ஒரு 3ல இருந்து 4 பேர் வந்து பினான்சியலா உங்க மேல டிபெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா 6 மாதத்துக்கான செலவுகள்ல இருந்து 12 மாதத்துக்கான செலவுகள், 50,000 ரூபாய் செலவாகிற ஒரு வீட்டுக்கு 3 லட்சத்துல இருந்து இல்ல ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சேஃபா சேர்த்து ஒரு அவசர கால நிதியா வைக்கணும்ன்றது இதுதான் ஒரு இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு ரூல். இதை போய் நான் முதலீடு பண்றேன் அப்படின்றத நம்ம ஈடுபடக்கூடாது. சரி, என்ன சார் இந்த ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னதான் நம்ம இதை வச்சு பண்ணணும்? இதுல வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. பட் இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நாள் வாழ போறோம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் இருக்கு, அதே மாதிரி சீக்கிரமா இறந்துட்டோம்னா ஒரு ரிஸ்க் இருக்கு. இந்த 2 ரிஸ்கையும் நம்ம எப்பவுமே ஃபேஸ் பண்ணணும் லைஃப்ல அப்படின்றத பண்றதுதான் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும்ன்ற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் இந்தியால ரொம்ப ப்ராப்பரா வரல. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், இருக்கிற டூல இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒழுங்கா சார். சார் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நம்மளுடைய அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து கவர் பண்றது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்ற பேர் என்ன அப்படின்னா, நம்ம இல்லாதப்ப நம்ம தான் இப்ப குடும்பத்துக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு இருக்கோம், இல்ல உங்களோட ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ சம்பாதிக்கிறாங்கன்னா 2 பேர் மேலேயும் தனித்தனியா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதை லைஃப் கவர்னு சொல்லுவாங்க. லைஃப் கவர்னா என்ன மீனிங்னா, நம்ம இல்லாதப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை போய் சேரணும் அப்படின்றது தான் லைஃப் இன்சூரன்ஸ். எல்ஐசி இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம சொல்றது. பட் அதுல என்ன முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது நீங்க ஒரு வருஷம் சம்பாதிக்கிற ஒரு மொத்த தொகையில இருந்து 20 மடங்கு இருக்கணும் அப்படின்றது தான் லைஃப் இன்சூரன்ஸோட ரூல். அப்படின்னா என்னன்னா, 10 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 12 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபாயில இருந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது இருக்கணும். இதை பண்ணல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரான ப்ராடக்ட் கிடையாது. அதுதான் இதுல நான் சொல்ல வரேன். இதுல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலே அவங்க நம்மளை பாத்துப்பாங்க அப்படின்னு நினைப்போம். பட் இதுதான் வந்து 2022-23 டேட்டா. இது என்ன சொல்லுதுன்றதை காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளைம் செட்டில், அப்புறம் கிளைம்ஸ் அமௌண்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா, இவங்கள்ட்ட வர்ற மொத்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு அவங்க செட்டில் பண்றாங்க, அப்ரூவ் பண்ணி செட்டில் பண்றாங்கன்றது கிளைம் செட்டில். கிளைம் அமௌண்ட்னா எவ்வளவு கேட்கறாங்கல்ல அதுல எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த கிளைம்ஸ் அமௌண்ட்ன்றது. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட பேசிக்ஸ். இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதுன்றது தான் இது காட்டுது. இதுல வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் நம்பர்ஸ் நல்லா இருக்கு, 90%, 100% இருக்கு. என்ன மீனிங்னா, அவங்க சொல்றதே கம்மியா தான் சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா அதை கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். கவர்மெண்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடது நியூ இந்தியா, ஓரியன்டல் சொல்லுவோம். இதுல யாருகிட்ட போகக்கூடாது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளும் இங்கேயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ன்றவங்க ஒரு லீடிங் பிளேயர், பட் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றது இங்க காட்டப்படுது. இது வந்து ஒரு ரியல் டேட்டா. இது வந்து பப்ளிஷ்ட் ஆன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல, எக்கனாமி பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இதுல வர்ற கிளைம்ல 75% தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க, 54% தான் பணமே கொடுக்குறாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் அப்ரூவ் பண்றாங்க, நம்ம கேட்கறோம்னா அதுல 50,000 ரூபாய் அளவுக்கு தான் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டே இருக்கு அப்படின்றத இவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு. இந்த மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, ஒரு சில இதுக்கான சில பாயிண்ட்ஸ், அதோட எப்படி நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட், இனிமேதான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா அதுக்கான செக்லிஸ்ட் இது இல்ல, இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்ததை நான் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் இது. இது மாதிரி ஒரு செக்லிஸ்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸும் நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் என்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க, அதை எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக். டேர்ம் இன்சூரன்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மடங்கு நீங்க சம்பாதிக்கிற ஒரு வருஷத்தோட தொகையிலேருந்து 20 மடங்கு மேல இருக்கணும். 10 லட்சம் ரூபாய் இல்ல 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதுல இருந்து 20 மடங்கு இருந்தாதான் நாளைக்கு நம்ம இந்த அடுத்த இன்சூரன்ஸ் எடுத்ததுல இருந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த தொகை வந்து பாத்துக்கும்ன்றதுதான் மீனிங். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்கா எடுத்துட்டோம்னா போதும். பெருசா ரைடர்ஸ்ல எல்லாம் போய் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். 2 ரைடர் நல்லா இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்ற ஒரு ரைடரும், வெய்வர் ஆஃப் பிரீமியம்ன்ற ரைடரும் நல்லா இருக்கும். அதுல வந்து நீங்க உங்களுடைய இன்சூரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி தேர் வில் பி ஹெல்ப் ப்ரொவைடட். இந்த செஷனுக்கு அப்புறம் அதுக்கானதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.
இன்சூரன்ஸ் எடுக்கிறத நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பணம் சார்ந்த ஒரு பெரிய பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க சேலரி பர்சன் இல்ல பிசினஸ் பர்சனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் செக்ஷன் 80C-லயும் 80D-லயும் கிடைக்கும். இந்த இன்சூரன்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் எடுக்கலாம். பட் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட்ல அது ஒரு பெரிய பயன் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்குமான ஒரு கவரை வந்து நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணுன்றது தான் மெயின் ரூல். இதுல மெயினான ஒரு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றத ஒண்ணு போறதுக்கு முன்னாடி டெப்ட் க்ளோஷர். டெப்ட் க்ளோஷர்ல எப்பவுமே ஒண்ணுதான், இந்த கடன் வாங்குறதுன்றது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்காக கடன் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் கடன்ன்றதை டீல் பண்ணிக்கணும். இந்த கடனை நம்மளோட ஆடம்பர செலவுக்காக என்னைக்குமே யூஸ் பண்ணவே கூடாது. அதுல பர்சனல் லோனுன்னு பக்கமே போகவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். கடன் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி இல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ணாத ஒரு பர்சன் கடன் எதுக்கு வாங்கலாம் அப்படின்னா, அலௌட் எதுக்குன்னா ஹோம் லோன் மட்டும்தான் வாங்கலான்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுவுமே தேவையில்லைங்க. ஒழுங்கான ஒரு முதலீடு பண்றவங்களுக்கு, ஒரு சரியான முதலீட நல்ல வயசுலயே கம்மியான வயசுலயே எடுக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஹோம் லோன் போகணும்னே அவசியம் இருக்காது. அது ஏன் அப்படின்றதையும் நான் இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னைக்குமே இந்த இந்த இஎம்ஐல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணணுன்றது முக்கியமான பாயிண்ட். அடுத்து இப்பதான் கடன் வாங்கியிருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த 1-2 வருஷத்துக்கு வேற ஏதாவது முதலீடு போவாதீங்க. உங்க கடன்லயே வட்டி இல்லாம முதலையும் அதிகமா கட்டுங்க. அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வரேன்னா, வட்டியை மட்டும் கட்டிட்டு இருப்போம் ரொம்ப நாளைக்கு. புது கடனா இருக்கு, இப்பதான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வட்டிக்கு மேல சில எல்லா லோன்லயுமே நீங்க முதலையும் சேர்த்து கட்டலாம். அந்த மாதிரி இருக்கிற லோனே எடுங்க. அந்த முதலையும் சேர்த்து 1 or 2 இயர்ஸ்ல முதல்ல கட்டினீங்கன்னா பின்னாடி நீங்க கட்ட போற வட்டி வந்து ரொம்ப குறையும். அது ஏன் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுன்னு போறதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, என்ன அசெட் கிளாஸஸ் எல்லாம் இங்க இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். சார், இப்ப நான் இது வரைக்கும் பேசுனது எல்லாமே ஃபாலோ பண்றீங்களா? லைக் ஏதாவது ஒரு விஷயங்கள் புரியல இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்ப வேணாலும் கேட்கலாம். சார், செந்தில் சார் இது வரைக்கும் ஓகே தானேங்க சார்? எஸ் சார், எஸ் சார், நல்லா இருக்கு. யாருன்னா நடுவுல கொஸ்டின் இருக்குன்னா ஒரே ஒரு பிரேக் கொடுக்கலாம். இல்ல, இது நீங்க சார் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. கடைசியா ஒரு டைம் எடுத்து அவங்க கொஸ்டின் ஏதாவது இருந்தா அதுக்கு ஒரு டைம் போட்டுக்கலாம் நம்ம. தேங்க்யூ சார். இப்போ இது பண்ணீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும். ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு இதாயிரும். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஹாரிசான் ஒரு குடைக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டர்னா, அதுக்கு சார் சொன்ன மாதிரி செந்தில் சார் வந்து வாரன் பஃபெட்டை பத்தி பேசிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டர்னா ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்துக்காட்டுனா வாரன் பஃபெட் தான். ஒரு 13 வயசுல வந்து ஆரம்பிச்சு ஒரு 19 வயசுல ஒரு தெளிவான ஒரு பார்வையோடைய இந்த முதலீடுன்றத அணுகுனவரு. உங்களுக்கு ஒண்ணு நல்லா சொல்லிடுறேன், அவரோட 50வது வயசுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இருக்கிற 90% சொத்துக்கள் அவர்கிட்ட வந்தது. 60வது வயசுக்கு அப்புறம் தான் உலக பணக்காரர்கள் ஆகிறாரு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வாரன் பஃபெட் வந்து 90 வயசுக்கு மேல அவர் சர்வே ஆயிட்டு இருக்காரு. அவரோட முக்கியமான வேலையே சார் சொன்ன மாதிரி இந்த 3 மெயின் பாயிண்ட் தான். சந்தோஷமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, இந்த தவறுகள் மணி மிஸ்டேக்ஸ் அப்படின்றத கொண்டு எங்கேயும் பண்ணக்கூடாது. இது இல்லாம சரியான ஆட்கள் கூட நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்றது என்னைக்குமே லைஃப்ல முக்கியம். இத புரிய வைக்கிறதுக்கு தான் முதலீடுல நான் ஒரு தெளிவான விஷயங்கள் சொல்றேன். இந்த முதலீடுல எத்தனை விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதோடைய ரிட்டர்ன்ஸா நீங்க பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரிட்டர்ன்ஸாவே பார்க்காதனால மட்டும்தான் இன்னுமே நம்ம சேஃபரான அசெட் கிளாஸஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட், கோல்டு இல்ல கையில பணமா மட்டும் வச்சுக்கிறது தான் சேஃபரான அசெட் கிளாஸஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் நான் இப்ப இன்ஃபிளேஷன்னா என்ன, காம்பவுண்டிங்னா என்ன, அப்புறம் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் சொன்னனாலே உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவாயிடும். அடுத்த 10 நிமிஷத்தை ரொம்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ், உங்களுக்கு சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றேன், இப்ப நம்ம கையில பணமா இருந்துச்சுன்னா அதுல எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. அதான் 0% போட்டிருக்கேன். அதே மாதிரி பிக்சட் இன்கம் கிடைக்கிற பிக்சட் டெபாசிட்ஸ்ன்றதுல நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க இல்ல சீட்டு கட்டுறீங்க, அந்த மாதிரினா 3-5% ஒரு வருஷத்துக்கு அந்த பணம் வளருதுன்னு சொல்றோம். கோல்டு வந்து 6-7% வளர்ந்துட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் வந்து 7-8%. டெப்ட் ஃபண்ட்ஸ் இப்படின்னா என்ன, இதுதான் இன்னைக்கு உரிய கேம் சேஞ்சரா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதை நம்ம என்னன்றதை காட்டுறேன் நான். அதே மாதிரி ஈக்விட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்னொரு பேர் தாங்க ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து 12% ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருக்கு. கிரிப்டோன்றதுல 15%, அல்டர்னேட்டிவ் அசெட்ஸ்ல 8% கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 25-30 வருஷத்தோட டேட்டாவை தான் நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன். இது எதுவுமே வந்து இதை விட அதிகமா கம்மியா உங்களுக்கு பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது. இதுல என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நிஃப்டி 50ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த பேப்பர்ல பாக்குறது பாண்ட், அதாவது கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த தங்க கட்டிகள் வந்து கோல்டோடது. இது வந்து உங்களுக்கு ஒரு முதலீட்டாளர்னா அவர் எப்படி ஒரு டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது தான் இந்த CIBGAன்னு வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, சி மீன்ஸ் கன்சர்வேட்டிவ்,
ரொம்ப பாதுகாப்பா நான் தான் என்னோட பணத்தை வளர்ப்பேன் அப்படின்னு நினைச்சாலுமே 8.5% வளர்க்கலாம். கொஞ்சம் நடுவுல நான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 10% மேல வளர்க்கலாம். பேலன்ஸ்டு growth அண்ட் அக்ரெசிவ், BGAனா பேலன்ஸ்ட் growth அண்ட் அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் 12% கிட்ட கடந்த 50 வருஷமா இந்தியால பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை, சின்ன கதை. அதே மாதிரி இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படின்றதையும் நான் அடுத்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட். இதை பத்தி தான் இவ்வளவு நாள் நமக்கு புரியாது. இன்னைக்கு இதை கேட்டுட்டு இதை அப்படியே போய் நீங்க யாருகிட்ட சொன்னாலும் எந்த தவறும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கதை. ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சந்தைன்னு சொல்றாங்கன்னா, நம்ம நார்மலா போற காய்கறி மார்க்கெட் மாதிரி தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றதும். ஒண்ணுமே கிடையாது. ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னா அங்க பெரிய வியாபாரிகள் இருப்பாங்க, நடுத்தர வியாபாரிகள் இருப்பாங்க, சில்லறை வியாபாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இவ்வளவுதான் ஒரு காய்கறி மார்க்கெட்டும். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். பெரிய வியாபாரிகளை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுத்தர வியாபாரிகளை மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, MID மிட் கேப்னு சொல்லுவாங்க. சின்ன வியாபாரிகளை ஸ்மால் கேப்ஸ், அப்புறம் அதே மாதிரி மைக்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்மால் கேப்ஸ்ன்றது அதோட மெயின் பேரு. இந்த பெரிய வியாபாரிகள் பங்கு சந்தையில எப்படி நம்ம ஒரு காய் மார்க்கெட்டுக்கு போறோமோ, அந்த பெரிய வியாபாரிகிட்ட போனீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காய் பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனா அங்க வந்து நமக்கு பெருசா நெகோசியேட் எல்லாம் பண்ண முடியாது, பெரிய லாபம் இருக்காது. பட் ஆனா நமக்கு வாங்குற காய் நல்லா இருக்குன்னு தெரியும். இதே மாதிரி நடுத்தர வியாபாரிகிட்ட போனீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும், அதே மாதிரி ஓரளவுக்கு லாபமும் இருக்கும். சின்ன வியாபாரிகிட்ட போனீங்கன்னா நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி நல்லா நெகோசியேட் பண்ணி குவாலிட்டியான காயை கூட கம்மியான விலையில வாங்கி நல்ல லாபம் பார்த்துடலாம் அப்படின்றதுதான் இந்த லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப். நம்பர்ஸ்ல சொல்லணும்னா, எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, லார்ஜ் கேப்ன்றவங்க டாப் 100 கம்பெனிஸ் இன் இந்தியா. முதல் 100 கம்பெனிஸ் இன் இந்தியாவை லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். அந்த லார்ஜ் கேப்ல லைக் நம்மளோட டாடா, நம்மளோட ரிலையன்ஸ், அப்புறம் நம்மளோட HDFC, SBI மாதிரி வங்கிகள், இதெல்லாமே முதல் 100ன்னு சொல்லுவாங்க. என்ன சார் கேப் அப்படின்னா, அந்த கேப்னா கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படின்றதான் அந்த கேப்னு சொல்லுவாங்க. பல லட்சம் கோடிகள் இருக்கும். இப்ப நான் சொல்ற இந்த டாட்டாவோட குழுமம் இதெல்லாம் எத்தனை லட்சம் கோடிகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதே மாதிரிதான் மிட் கேப்னு. அது என்ன சார் நம்பர், 100 போனது போக 101வது நம்பர்ல இருந்து 250வது நம்பர் நடுவுல இருக்கிற இந்த 150 கம்பெனி டாப் 100க்கு போக 101 to 250 நம்பர்ஸ்ல இருக்கிற 150 கம்பெனிஸ் இன் இந்தியாவை மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 250 கீழே இருக்கிற 8000 கம்பெனிஸ் வரைக்கும் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் அப்படின்லாம் எல்லாருமே சொல்லுவோம். சில்லறை வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரிஸ்க்கும் அதே மாதிரி தான், ரிட்டர்ன்ஸும் அந்த ரிஸ்க்கு கனெக்டடா தான் இருக்கும். இவ்வளவுதாங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட கதை. இதை நம்ம புரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை நினைச்சு பயந்துட்டு மட்டுமே இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. அது எப்பவுமே எல்லாத்துக்குமே சைக்கிள் உண்டு. அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கும். அதுதான் இங்க ஒரு புல்லுனா வந்து மேலே ஏறுதுன்னு அர்த்தம், பியர்னா கீழே இறங்குதுன்னு அர்த்தம். என்னைக்குமே ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி தானே. இன்னைக்கு காய்கறி விற்கிற விலை வந்து இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்காது. அடுத்த ஒரு நாள் கழிச்சு ரொம்ப குறையும், அப்புறம் ஒரு டைம் வரும்போது ரொம்ப ஏறும். இதை யாரெல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடா கிடைக்கும். இவ்வளவுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கதை. ஐ திங்க் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கதை எல்லாருக்குமே போய் சேர்த்துன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஸ்ப்ரெட்டும் பண்ணுங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒழுங்கான ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க பணத்தை ஒழுங்கா டைவர்சிஃபை பண்ணலன்னா என்ன நடக்கும், அதே மாதிரி அவங்களுடைய கையிலேயே வச்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இன்ஃபிளேஷன், பண வீக்கம் அப்படின்றது பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டு வந்துடும். அதை எப்படி கதையா சொல்லணும்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீங்க வாங்குற ஒரு பொருள் ஒரு வருஷம் கழிச்சு உங்களால 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. சிம்பிள் அஸ் தட். அந்த பொருளோட விலை ஜென்ரலா வந்து ஒரு இந்தியாவுடைய எக்கனாமி பொறுத்து பாத்தீங்கன்னா 7% வந்து மாறி இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இன்ஃபிளேஷன் மாற்றங்கள் நிறைய இருக்கும். அது என்னன்னா, உணவுப் பொருட்கள் அப்படின்றதுக்கு தனியா இன்ஃபிளேஷன் இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, கல்விக்கு சம்பந்தமான இன்ஃபிளேஷன் தனியா இருக்கும். அது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்றது நான் பின்னாடி காட்டுறேன். அதே மாதிரி மெடிக்கல், நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம சேர்றோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி நமக்கு இன்ஃபிளேஷன் ஆகுது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜென்ரல் இன்ஃபிளேஷன் ரேட் இன் இந்தியா வந்து 7%. இந்த கோவிடுக்கு அப்புறம் அது ரொம்ப பிளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. 6-7% இப்ப போயிட்டு இருக்கு இப்ப பிரசன்ட்லி. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் எஜுகேஷனுக்கு எவ்வளவுனா, எஜுகேஷன் வந்து 11% இன்ஃபிளேஷன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் 14%, 11 to 14% இன்ஃபிளேஷன் ஆயிட்டு இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த இன்ஃபிளேஷனோட மீனிங். இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இப்ப இன்ஃபிளேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. காம்பவுண்டிங். ஒரு நிமிஷம், அந்த இன்ஃபிளேஷன் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா. எஸ் சார். இப்ப காட்ட போறேன் சார். 7% இன்ஃபிளேஷன் சொல்றோம்னா, இன்னைக்கு 1 ரூபா இருக்குன்னா அடுத்த வருஷம் அதோட வேல்யூ 93,000 தான். அதை காட்ட போறேன் சார். ஓகே. எஸ் சார்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். அதை வந்து கால்குலேட்டர் வைஸ்ல நம்ம ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் இன் இந்தியாவோட பேரப் பண்ணிருக்கேன். அதுதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்ப செந்தில் சார் சொன்ன மாதிரி 1,00,000 ஒரு இன்னைக்கு இருக்கிற அந்த 1,00,000 மதிப்பு அடுத்த 5 வருஷம் கழிச்சு 7% அந்த இன்ஃபிளேஷன்ல போனுச்சுன்னா அதே 1,00,000 வச்சு நீங்க இன்னைக்கு வாங்குற பொருளை 1.25 லட்சம் இருந்தாதான் வாங்க முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிதர்சனம். இதே வந்து நீங்க அந்த 1,00,000 நீங்க அதை அப்படியே ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 60,000 தான் உங்க கையில இருக்குன்றது அர்த்தம். இதை அடுத்த 10 வருஷத்துல நீங்க பாக்குறீங்க, 10 இயர்ஸ்க்கு நீங்க பாக்குறீங்கன்னா 1,00,000 2,00,000 இருந்தாதான் நம்ம அதே பொருளை வாங்க முடியும் அப்படின்றதுதான் இந்த இன்ஃபிளேஷனை புரிய வைக்கிறதுக்கு. இன்னமுமே நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்லும் போது இன்ஃபிளேஷனை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் காட்டுறேங்க சார். இப்ப அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டோன்னே எப்பவுமே எல்லாருமே நம்ம வந்து ஒரு விஷயம் மனசுல வச்சிருப்போம். என்னன்னா ஒரு காதுல கேட்டுட்டே இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து ஒரு பார்ட். அவ்வளவுதான். மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன இருக்கு, அந்த யூனிவர்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன். ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம், அதுல பாதியை எப்பவுமே தின்னுட்டு இருக்குது அந்த இன்ஃபிளேஷன்ன்றது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 7% 8% போயிட்டு இருக்குன்னு. இப்ப நம்ம ஒரு கடன் எடுக்கிறோம்னா அதுல ஒரு 8% வட்டியா கட்டிட்டு இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இல்ல 11% வட்டி கட்டிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த இன்ஃபிளேஷன் அதுல எதுவுமே தெரியாம அதுவும் போய் அதுல ஆட் ஆகிக்கும். மீன்ஸ் ஒரு கடனுக்கு நீங்க 15% வட்டி கட்டுறீங்க, இல்ல 18% வட்டி கட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்குற ஒரு கடனுக்கு நம்ம 8% இல்ல 11% கட்டலைங்க, 15% தான் கட்டுறோன்றதை இன்னைக்கு நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் இந்த இன்ஃபிளேஷனுடைய நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு பகுதி. இந்த 2 சார்ட்டுமே அதை காட்டுது. அதாவது என்னன்னா, நீங்க இன்னைக்கு 30,000 ஒரு குடும்பத்துக்கு செலவாகுதுன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு அதே குடும்பத்துக்கு 80,000 ஒரு மாசத்துக்கு செலவாகுங்க. அது நான் சொல்றது 5% இன்ஃபிளேஷன் வச்சு. பட் இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகமாக இந்த இன்ஃபிளேஷன் ஓரளவு கட்டுக்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி 4% இருந்தது, இன்னைக்கு 6-7% போயிட்டு இருக்கு. அதோட வளர்ச்சி கொஞ்சம் பெரிய நம்மளோட வளர்ந்த நாடா போகும்போது இதோட இது கட்டுக்குள்ள வரும். மீனிங் அவ்வளவுதான். 5% இன்ஃபிளேஷன் இருக்கும்போது 30,000 இன்னைக்குன்னா 20 வருஷம் கழிச்சு 80,000 இருந்தாதான் அந்த செலவுகளை இது பண்ண முடியும். நம்ம சேமிச்சு வைக்க மட்டும் நினைக்கிறோம், முதலீடு பண்ணல அப்படின்னா அந்த பணம் என்ன ஆகுது? இன்னைக்கு 1,00,000 சேர்த்து வச்சிருக்கோம்னா 20 வருஷம் கழிச்சு நம்ம எங்கேயுமே முதலீடு பண்ணனா அது 35,000 மாறிடும். அதுதான் இது காட்டுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். சரி, இப்ப இந்த இன்ஃபிளேஷனை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப முதலீடு பண்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருக்கணும். ஹைலி ரெகுலேட்டட் அசெட் கிளாஸ் இன் இந்தியா, அதை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஹைலி ரெகுலேட்டட் விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுல என்ன பண்றாங்க அப்படின்றத இப்ப நம்ம தெளிவா பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு ஆத்தரைஸ்டு பாடி இன் இந்தியா. அதை ரெகுலேட் பண்றத அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்றதும், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபின்றவங்களும் அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணுதுன்றத பார்ப்போம். நம்ம ஒரு இன்வெஸ்டரா இங்க நம்ம இந்த ஒரு பணத்தை கொண்டு வரோம்னா, அந்த இன்வெஸ்டர்ன்றவங்க ஒரு பணத்தை இங்க கொண்டு வரும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டான ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதை சரியான இடத்துல நமக்காக அதை முதலீடு செஞ்சு அதுல இருந்து பணத்தை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட முக்கியமான வேலை. இது ஒரு தெளிவான ஒரு சிந்தனையா மட்டும் இல்லாம உங்களுக்கான ரிட்டர்ன்ஸை எந்த அளவுக்கு அதை டைவர்சிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸால வெறும் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றதுல ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி பிளஸ் கோல்டு பிளஸ் இந்த பாண்டு, இதுல எதுல வேணாலும் வித்தியாசமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம் அப்படின்றதுதான் ஒரு தெளிவான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி கிரெடிபிலிட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்ப வரைக்கும் அதுல 70 லட்சம் கோடி இருக்கு உள்ள. 70 லட்சம் கோடி உள்ள வந்து அதுல பணமா இருக்கு. அதுல 45 லட்சம் கோடி பிக்சட் இன்கம், அதாவது நம்ம பேங்க்ல பண்ற பிக்சட் டெபாசிட்ஸ் மாதிரி பிக்சட் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. 45 லட்சம் கோடி. இது பாக்கி இருக்கிற 25 லட்சம் கோடி தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடும் கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் பார்க்கடா இருக்கு. அப்படின்னா என்ன, இது ஏன் அப்படி வருதுன்னா, நீங்க ஒரு சாப்பாடு தட்டு மாதிரி உங்களுடைய அசட்டை, உங்களுடைய சொத்துக்களை நீங்க போடுற 100 ரூபாயை கூட அழகா டைவர்சிஃபை பண்ணி நீட்டா மேனேஜ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேலை. வெரி ஹைலி ரெகுலேட்டட். நம்ம வந்து இதே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சின்ன சின்ன குழுக்களா யாருன்னே தெரியாத இல்ல வந்து இந்தியால ஆத்தரைஸ்ட் ஆகாத இடத்துல போய் சிட் ஃபண்ட்ஸா கட்டி ஏமாந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதே மாதிரி வெறும் பேங்கோட எஃப்டியை மட்டும்தான் நம்பி நம்ம எஃப்டின்னு பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு டூலோட ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். அதை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட காம்பவுண்டிங் பயங்கரமா இருக்கும்னு அர்த்தம். என்ன அந்த டூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் தெரியணும். அது என்ன அப்படின்னா, பிக்சட் டெபாசிட்ல நீங்க வைக்கிற பணத்தையோ இல்ல சேவிங்ஸ்ல பேங்க்ல வைக்கிற பணத்தையோ பேங்க் எப்படி அதுக்கு வந்து ஒரு வட்டி கொடுக்குறாங்கன்னா, வேற யாருக்கோ கடனா கொடுத்து ஒரு 11-12% கடனா கொடுத்து உங்களுக்கு ஒரு 8% இல்ல 2.5% கொடுக்குறாங்க. பிக்சட் டெபாசிட்னா
7% இன்ட்ரெஸ்டும், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா 2.5% இன்ட்ரெஸ்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் பேங்கோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. இதுல நீங்களே இந்த கடன் கொடுக்கறத கவர்மெண்ட்டுக்கோ இல்ல டாப் 100 கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ்க்கோ கடனா கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்ஸேஷன்ஸும் ரொம்ப கம்மி, அதுல வர ரிட்டர்ன்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகம். அப்படின்றத பண்றதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கடன் பத்திரம் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு அர்த்தம். இங்க உங்களோட ரிட்டர்ன் வந்து பிக்சட் டெபாசிட், பேங்க்ல வைக்கிற பிக்சட் டெபாசிட்டோட அதிகம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் தான் இது. சார் எனக்கு 3 வருஷம்க்குள்ளதான் இந்த ஃபண்ட் தேவை, இந்த பணத்தை நான் 3 வருஷம் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்க ஸ்மால் பினான்ஸ்ன்றது டெப்ட் ஆர்பிட்ராஜ்னு கொடுத்துருப்பேன். இது என்ன சார் ஸ்மால் பினான்ஸ், இது என்ன சார் டெப்ட், என்ன சார் ஆர்பிட்ராஜ்? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆர்பிஐக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்மால் பேங்க்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா ஆர்பிஐ வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்மால் பேங்க்ஸ்ல அதிக வட்டியும் உனக்கு கொடு, நீயும் வந்து அதை சப்சிடைஸ் பண்ணி அதுல இருந்து நிறைய ரிட்டர்ன் சம்பாதிச்சுக்கோ, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் உனக்கு இன்சூர் பண்றேன். ஆர்பிஐ கீழே எடுக்கிற மாதிரி அது. இந்த மாதிரி நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் இருக்கு. அதுல நீங்க முதலீடு பண்ணும்போது 8.5% 10% வரைக்கும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதே மாதிரி டெப்ட் ஃபண்ட்ஸ். வாட் இஸ் டெப்ட் ஃபண்ட்ஸ்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் வந்து ஒரு வெளியில ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அதுல இருந்து வர வட்டியை வச்சு உங்களுக்கு பிக்சட் டெபாசிட்லயும் சேவிங்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு வட்டி கொடுத்துட்டு இருக்கு. இதே விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு டாப் கார்பரேட்டுக்கோ நீங்க கடன் கொடுக்கணும்னா அதுக்கு பயன்படுத்துற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மள்ட்ட காசை நம்ம இங்க கொடுத்தத ஒரு இன்வெஸ்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கோ சாவரின்ன்ற ஒரு பாண்ட்லயோ, அதே மாதிரி ஒரு வெளியில இருக்கிற ஒரு கார்பரேட் டாப் 100 கம்பெனிஸ் இருக்கிற கார்பரேட்டை AAA ரேட்டட்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேஃபான ஒரு கார்பரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அங்க கடன் கொடுத்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 8-9% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதோட வேலை தான் டெப்ட் ஃபண்ட்ஸோட வேலை. ஆர்பிட்ராஜ்னா என்ன மீனிங்? ஆர்பிட்ராஜ்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு சந்தையில ஒரு பொருளோட விலை பாண்டிச்சேரியில ஒரு மாதிரி ஒரு விலை இருக்குன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி விலை இருக்கும். அதே மாதிரி ஒரு பங்கோட விலை ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வித்தியாசத்துல கம்மியா வாங்கி அதிகமான ஒரு லாபத்துல விற்கிறதா ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த 7-8% கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஃபண்டை நீங்க இந்த எப்படி வைக்கணும் அப்படின்றத காட்டியிருக்கேன். 3 வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 10 லட்சம் ரூபான்ற ஒரு பணத்தை நீங்க வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான ரேங்கிங்கோட இங்க நான் கொடுக்குறேன். நீங்க எந்த அமௌண்ட் வேணாலும் இந்த கால்குலேட்டர்ல நீங்க போட்டு அதுக்கான ரேங்கிங்கை நீங்க பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டூல் தான் இது. இப்ப நம்ம இவ்வளவு தெளிவா இதை பார்த்திருக்கோம். இதுல இருந்து நம்ம போறது என்னன்னா 2 விஷயம் நம்ம கத்துக்க போறோம். கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங்னா என்ன, அதே மாதிரி அதை பார்க் பண்ணா எவ்வளவு எஃபெக்டிவா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதை எல்லாமே இப்ப பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட டிஸ்கஷன்ல. உங்க நேரத்தை என்னைக்குமே வீணாக்குற ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதுல நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறது கோல் செட்டிங். கோல் செட்டிங்னா என்னன்னா, சார் நான் வந்து இன்னைக்கு ஒரு மாசமா நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒவ்வொரு மாசமும் நான் இன்வெஸ்ட் பண்றேன். அந்த மாசம் இன்வெஸ்ட் பண்றதை வச்சு நான் வந்து 1 கோடி ரூபான்ற ஒரு லெவலை அச்சீவ் பண்ணணும், அடுத்த 10 வருஷத்துல நான் அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க வந்து ஒரு 12% ஒரு 13% ரிட்டர்ன் இருந்து இன்ஃபிளேஷன்ன்றது 7% இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணி ஒரு மாசம் அதை வந்து நீங்க சேர்த்து பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு 80,000 ரூபாய் அளவுக்கு அதுல ஒரு முதலீடு பண்ணீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துலயே உங்களால 1 கோடி எந்த ப்ராப்ளமும் இல்லாம அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த கோல் செட்டிங்ன்றது. இந்த கோல்ன்றது வெறும் 1 கோடி தான் அச்சீவ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதுல நிறைய பேர் ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்றது நிறைய மாறிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத எடுத்துப்போம். இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங்கோ இல்ல ஒரு எந்த ஒரு படிப்பு போகணும்னாலும் ஒரு 20 லட்சம் ரூபாய், 10-20 லட்சம் ரூபாய் தேவை. உங்க குழந்தையோடைய வயசு வந்து இன்னைக்கு ஒரு 3 வயசு இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல எந்த வயசு இருக்கோ நீங்க அதை வச்சு இந்த கால்குலேட்டர் வந்து என் கூட நீங்க அக்சஸ் பண்ணலாம். அதுக்கான கால்குலேட்டரும் வச்சிருக்கேன், நான் அதை காட்டுறேன். இதை வந்து ஒரு 18 வயசு உங்க குழந்தை நிரம்பும் போது இந்த காலேஜ் எஜுகேஷனை வந்து உங்க குழந்தைக்கு நீங்க பணமா கட்டணும். இன்னைக்கு கையில இருக்கிற கையிருப்பு வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சுப்போம். கையில ஒரு கையிருப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபிளேஷன் ரேட் 7% இருக்கு. நமக்கு ஆக்சுவலா எஜுகேஷனோட இன்ஃபிளேஷன் ரேட் 10% வச்சுப்போம். ஏன்னா 11% போது நான் 1% கம்மியா தான் வச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து என்ன அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோம், அதுல ஒரு 13% நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் அளவுக்கு இதுக்காக ஒரு மாசம் சேர்த்து வச்சீங்கன்னா அடுத்த 16 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா, பணவீக்கம் அட்ஜஸ்டடாவே நீங்க வந்து அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு பெருமானமான ஒரு 80 லட்சம் ரூபான்றதை நீங்க வந்து அடுத்த 18 வருஷத்துல எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இது. 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுற ஒரு இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் 20 வருஷம் தேவைப்படுதுன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே 80 லட்சம் ரூபாய் இருந்தாதான் தேவை அப்படின்ற நிலைமையில இருக்கு. இப்ப எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்தியால. அதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க மாசம் சேர்க்கணுன்ற ஒரு தொகையவே 10,000 ரூபாய் பண்ணிக்கலாம். இதை இப்படிதான் பண்ணணுமா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க.
அந்த ஒரு வழியை தான் நான் வந்து ஒரு டூலா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நம்ம இப்ப ஒரு 2 டூல் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு முக்கியமான டூல், 3வது டூல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே கேட்கிற ஒரு டவுட் என்னன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல எல்லாம் போடலாமா, இல்ல வந்து பிபிஎஃப்ல மட்டுமே என் குழந்தைக்கு நான் சேர்க்கலாமா? எல்லாமே ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணி உங்க குழந்தைக்கு தேவையானதை சேர்க்கலான்றத கம்ப்ளீட் டேட்டாவோட இங்க வச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே அசஸ் பண்ணலாம். எப்படின்றத ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். எஸ்எஸ்ஒய்னா ஒன்றும் இல்லைங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற தங்க மகள் சேமிப்பு திட்டம். நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் இங்க வச்சிருக்கீங்க. அதுல வச்சிருக்கீங்கன்னா அந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்தை கடைசி 8 வருஷத்துல என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை இங்க நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு சேலரிட் எம்ப்ளாயி ஒரு பிபிஎஃப் இபிஎஃப் கட்டிட்டு இருக்காங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு, இது வரைக்கும் என்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்கான்றதை இங்க காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆயிட்டு இருக்குன்னா 35 வருஷம் கழிச்சு அதே எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு தேவை அப்படின்றதையும் இதுல நான் காட்டியிருக்கேன். இதை நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட்ஸ் இன் இந்தியாவை நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்தியாவுடைய ரெஃபரன்ஸ் இன்ஃபிளேஷன் ரேட்னு. அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இடம் வாங்கணும்னா 7% இருக்கு, சாப்பாடுனா 9%, எஜுகேஷன்னா 10, மெடிசனுக்கு 14%ங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது இங்கதான் இட் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல். 14% ஒவ்வொரு ஐசியூ பெட்ன்ற ஒரு சார்ஜ் பாத்தீங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 20,000 ரூபாய் அந்த ஐசியூ பெட்ன்ற சார்ஜ் இன்னைக்கு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் கார்பரேட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதை நீங்க அட்ரஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த இன்ஃபிளேஷன் காட்டுதுன்றது. இதுல இந்த சுகன்யா சமிருத்தி யோஜனா திட்டத்துல நான் வந்து ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தோ இல்ல 1 வயசுல இருந்தோ நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன மாதிரி எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்றதை கால்குலேட் பண்றதுக்கு தான் நீங்க இங்க மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ல உங்களுடைய என்னன்ற ஒரு இதை மட்டும் போட்டீங்கன்னா போதும். அதுலயே உங்களுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். இதே தான் பிபிஎஃப்ல வர்றது. இதே குழந்தையோடைய ஒரு சேமிப்பை வந்து நான் மாசம் மாசம் வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்றேன், நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்றேன், அது வந்து எனக்கு எப்படி வளர்ந்துட்டு வரும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான டூல் தான் இது. இதுல நான் வந்து ஒரு மொத்தமான ஒரு தொகையா ஒரு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் இதுல ஒரு இன்வெஸ்ட் பண்றேன். அந்த 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் அந்த ஒவ்வொரு வருஷமும் என் குழந்தைக்கு தேவையான ஒரு ஸ்கூலுக்கு தேவையான எஜுகேஷனையும் அதே மாதிரி என்னோட காலேஜுக்கு தேவையான எஜுகேஷனுக்குரிய அமௌண்ட்டையும் என்னால எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான டூலை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இது. இதை இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பட் அகைன் அந்த டூலோடைய ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம வந்து டீகோட் பண்றதுன்றது நம்ம தனியா தான் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அதை பத்தின ஒரு தெளிவான புரிதலை நம்ம இதுக்கப்புறம் பண்ணலாம். லாஸ்டா ஒரு 2 விஷயம் உங்களுக்கு காட்டிடுறேன். வாட் இஸ் ரெகுலர் இன்கம்? இந்த முதலீடு பண்றோம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றோம், இல்ல எதுல முதலீடு பண்றோம்னாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றது யாருக்குமே தெரியாது. வெறும் முதலீடு மட்டும் பண்ணிட்டு இருப்போம், அதை எதுவுமே அனுபவிக்கவே மாட்டோம். அது என்னன்றது சிம்பிளிஃபைடா காட்டுறேன். ஒரு மாசம் 10,000 ரூபாய் நீங்க வந்து ஒரு சேமிக்கிறீங்க. ஒரு லம்சம் தொகையா ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம வந்து ஒரு இடத்துல முதலீடு பண்றோம்னு வச்சுப்போம். 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம். 12% வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கா இல்ல அவ்வளவுதான் கிடைக்குமா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப அடுத்தது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முதலீடு பண்ணாம 10 வருஷம் முதலீடு பண்றோம்னு முடிவு பண்ணிடுறீங்க. அடுத்த 10 வருஷம் நீங்க 1 ரூபா கூட போட தேவையில்லை. இன்னைக்கு 30 வயசுலயோ இல்ல 40 வயசுலயோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா 40 வயசு வரைக்கும் இல்ல 30 வயசு வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு மேல அடுத்த 10 வருஷம் அந்த பணத்தை நீங்க தொடாம விட்டுறீங்க. அப்பதான் காம்பவுண்டிங்ன்றதே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை 20-30 வருஷம் கூட, அந்த 20 வருஷம் முடிஞ்சோன்னா 30 வருஷம் கூட நீங்க அதை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். அந்த டைம்ல உங்களுக்கு 8% ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன் கிடைச்சாலே போதும். அது எவ்வளோன்றதை இங்க நான் நம்பர்ஸா காட்டுறேன். அதாவது என்ன மீனிங்னா, நீங்க வந்து 10,000 ரூபாய் வந்து இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து 30 லட்சம் ரூபாய் அதுல இது சேர்த்திருப்பீங்க. அடுத்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது 97 லட்சம், 1 கோடியை ரீச் ஆயிடும். அந்த 20வது வருஷத்துல இருந்து நீங்க 70,000 ரூபாய் வரைக்கும் உங்க பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மாசமும் அந்த பணம் குறையவே குறையாது, வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதான் இதோட மீனிங். அந்த இதை வந்து ரெகுலர் இன்கம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ நான் டெடிகேட்டடா இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார், அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் அனுபவிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதை வந்து என் கூட முதலீட்டாளராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் இதுதான் ஃபாலோ பண்றேன். இதை எவ்வளவு எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப என்ன சார் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்க, ஏன் உங்கள்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். என்னைக்குமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு நாள் முதலீடு பண்ண போறோம், எவ்வளவு நாள் வெயிட் பண்ண போறோம் அந்த முதலீடு வளர்றதுக்கு. அதுல மொத்தமா வந்து எத்தனை உங்களுக்கான பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்க போறீங்க, இதெல்லாம் பண்ணி நான் அதை எப்ப அனுபவிக்க போறேன் அப்படின்றத ஒரு தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப அக்ரெசிவா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ரிட்டர்ன்ஸ் நிறைய வேணும், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்ல தான் நான் நிறைய பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷமாவது மேல உள்ள ஒரு கோலோட தான் நீங்க போகணும்.
நான் இப்ப காட்டின மாதிரி ஒரு படிப்பு செலவுக்கு வந்து நான் பண்ண போறேன்னா ஒரு 11-14 வருஷம் பண்ண போறேன், இல்ல என்னுடைய பினான்சியல் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுக்காக பண்ண போறேன்னா அது 5 வருஷத்துக்கு மேல உள்ள கோலா தான் நீங்க பண்ணணும். அதுக்கு கீழே தான் எனக்கு அந்த பணம் தேவை அப்படின்னா அதை வந்து மாடரேட்ன்ற ஒரு இடத்துல வச்சிருப்பேன். இல்ல எனக்கு 3 வருஷத்துலயே எனக்கு தேவை அப்படின்றத கன்சர்வேட்டிவ்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அவைலபிள் ஸ்கீம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 4000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மேல இருக்கு. அதுல 44 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. மீன்ஸ் வந்து SBI, டாடா, அப்புறம் வந்து இடல்விஸ், HDFC இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதோட ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்டிங்க என்னோட எக்ஸ்பர்டிஸ், எனக்கு ஒரு 7 வருஷம், எனக்கு ஒரு மென்டார் சொன்ன அவருக்கு ஒரு 16 வருஷம். ஸோ இந்த 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் இந்த ஸ்டார் ரேட்டிங்காகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இந்த அல்காரிதம், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த அல்காரிதமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்குன்றதை காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு மோடோட இருக்கீங்க, 5 வருஷத்துல நான் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு மாசம் ஒரு SIP-யா ஒரு 5000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னா 5 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கையில இருக்கிற தொகையை தான் இங்க காட்டுது. 3 லட்சம் ரூபான்ற தொகையை நீங்க மொத்தமா போட்டிருப்பீங்க, உங்க கையில 6.5 லட்சம், அதாவது நீங்க போட்டிருக்க பணம் வந்து அப்படியே டபுள் த வேல்யூவா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ். இது பாசிபிலிட்டி இல்ல, இதான் கிடைச்சிருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் தான் பாக்குறீங்க. என்னைக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே வெறும் பழைய ரிட்டர்னை வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு, ஒரு 20 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதுல போட்டிருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்மால் கேப், ஃபிளெக்சி கேப் அப்படின்றதெல்லாம் பண்றோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் கேப்னா நான் சொன்ன மாதிரி அந்த கீழே இருக்கிற 250 கம்பெனி நீங்க லிவரேஜ் பண்ணும்போது நிறைய லாபம், இந்த கடைசி 5 வருஷத்துல எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் 5 வருஷத்துல இதுல 27% இந்த ஸ்மால் கேப் வந்து ஒவ்வொரு வருஷமும் 27% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபிளெக்சி கேப்னா ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் வைக்கணும் கிடையாது. லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்ல மாறி மாறி விளையாடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்டிங். அந்த பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்டிங்ல அந்த ரிட்டர்ன்ஸை ஒழுங்கா கொடுக்கறது தான் ஏன் வேலை. என்னன்னா, நீங்க 100 ரூபா கொண்டு வரீங்கனாலும் அதை 30 30 30 30 ரூபா 30 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதை அலோகேட் பண்ணி உங்களோட ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்றதா நம்மளோட வேலை. இது இல்லாம ஒரு கன்சர்வேட்டிவான கோல் இருக்கு, நாம 3 வருஷத்துக்குள்ளாரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எங்க பார்க் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிருக்கேன். இதுல 2 விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதோட என்னோட டோட்டல் டிஸ்கஷன்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்துட்டேன். 2 விஷயம் நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. வாட் இஸ் மல்டி அசெட், வாட் இஸ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ். இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை மட்டும்தான் பேசுவாங்க. பட் வாட் இஸ் மல்டி அசெட்னா ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில சொத்தை உருவாக்குற ஒரு இதன் காட்டினேன். தங்கம்னு நம்ம பேசணும், ரியல் எஸ்டேட்னு பேசணும், அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னு பேசணும். இதுல அப்புறம் டெப்ட், இந்த கடன் சம்பந்தப்பட்டது, பிக்ஸட் டெபாசிட்ஸ் பேசணும். இப்ப நான் சொன்னதுல மல்டி அசெட்ல உங்க 100 ரூபாய 30 ரூபாய கோல்டுல, 30 ரூபாய பிக்ஸட் இன்கம்ல, 40 ரூபாய ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சு அழகா மேனேஜ் பண்றது பேரு தான் மல்டி அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ். டாட்டான்னு பாக்குறீங்களா, அது உண்மையிலேயே டாட்டாவோட தான், நம்ம ரத்தன் டாட்டாவோட பிராண்ட் தான். அவங்க வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மேல ஏறும்போது மட்டும் அதுல இருப்பாங்க, கீழே இறங்கும் போது பிக்ஸட் இன்கம் மாறிப்பாங்க. அந்த சிக்னல்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு தெரியும். இதுல நீங்க மாதிரி ஒரு அலோகேஷன் கொடுத்தீங்கன்னா பணத்தோட வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும்ல, அந்த இறக்கங்கள் இல்லாம பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. அதாவது இங்க என்ன நான் சொல்லியிருப்பேன்னா, கேபிட்டல் க்ரோத் வித் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனோட உள்ள ஒரு க்ரோத்தை கொடுக்கறது தான் இதோட எய்ம் வந்து அதுதான் அப்படின்றத நான் இங்க காட்டியிருப்பேன். இது உங்களுக்கான ஒரு இது வரைக்கும் ஒரு தெளிவான புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சதவீதம் தான். இது இல்லாம வாட் இஸ் லைக் உங்களுடைய எக்ஸ்பர்டிஸ்ல நீங்க வேற என்னென்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா எந்த விதமான ரிஸ்க்கும் எனக்கு வேணாம் அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் கொடுப்பேன். ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி அக்ரெசிவ் ஹைபிரிட், அதுல ரொம்ப கம்மியானதை மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க, பட் ரிட்டர்ன்ஸும் சூப்பரா கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்றத காட்டுங்க. இன்னொன்னு முக்கியமானது வெறும் டெப்ட். நீங்க வந்து ஏன் வந்து ஒரு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டையும் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இருக்கிற அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு என்னன்னா, முக்கியமானது பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர லாபம் எல்லாமே உங்களோட இன்கம் டேக்ஸ்ல நீங்க வந்து 30% 20% ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா அதுல வர லாபம் எல்லாமே அதுல ஏறிடும். பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர லாபம் எல்லாமே ஏறிடும். இந்த மாதிரி ஹைபிரிடாவோ ஆர்பிட்ராஜோ ஃபண்ட்ல ஈக்விட்டி எக்ஸ்போஷரோட மினிமலா எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அதுல வெறும் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மட்டும் தான் வரும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ற முதலீடுகள் எல்லாமே நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு போகலாம், அதை எப்ப வேணாலும் வெளியே எடுக்கலாம். அதுதான் இருக்கிறதுல இதோட பெரிய ஸ்ட்ரென்த். டிரான்ஸ்பரன்சி, ஹையஸ்ட் கிரெடிபிலிட்டி, அப்புறம் உங்களுக்கான எப்ப வேணாலும் அதை உள்ள கொண்டு வந்து வெளியே கொண்டு போறதுக்கான லிக்விடிட்டி கொடுக்கறது தான் இதோட மேஜர் அசட்டே.
இதுல நான் சொன்ன மாதிரி இப்ப பிக்சட் மட்டும் தான் பண்ண போறேன். ஒரு 50 கோடி ரூபா 50 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறேன். எனக்கு அதுவே வெறும் 8% வளர்ந்தா போதும். பட் ஆனா டாக்ஸ்ல நான் நிறைய இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கதான் வரணும். இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் வச்சிருக்கணும். அதனாலதான் டாப் 1% இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியா 45 லட்சம் கோடியை இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். இத இன்னும் நம்பரா பார்க்கணும். சார் நான் ரிட்டையர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுங்க. அதுதான் இந்த லாஸ்ட் டூல். நம்ம பார்க்க போற லாஸ்ட் டூல் அதுதான். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை உங்களுடைய மாச செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்றதுதான் இந்த டூல். என்ன சார் மாச செலவுகள்னு சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலிக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவாகுதுன்னா, இன்னைக்கு அவங்களோட கரண்ட் ஏஜ் வந்து ஒரு 31 இருக்கு அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் 50 வயசுலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்ஃபிளேஷன் ரேட் 5% வச்சிருக்காங்க. இன்னும் 19 வருஷத்துல நான் இன்னும் இதாகணும் சார் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான இந்த இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர்மெண்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்ற தேவையான தொகை என்னன்னா, மொத்தமா உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுடைய அந்த இதை ரீச் பண்ணணுன்றதுதான் மீனிங். இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு செலவுகள், 50,000 ரூபாய் இருக்கிற செலவுகள் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மாறும். அது எப்போ மாறும்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல 31 வயசுல இருக்கிறவங்க 50 வயசுல ரிட்டையர் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 50 வயசுல பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் அவங்களோட செலவுகளுக்கு மட்டும் தேவை. அப்ப இந்த ஃபயர்னா ஒண்ணும் இல்ல, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படின்ற கான்செப்ட் தான். லீன் ஃபயர், வெறும் ஃபயர், ஃபேட் ஃபயர்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா லீன்னா அது கிட்டக்க நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். 2 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கே ரிட்டையர் ஆகலான்ற மீனிங். ஃபயர்னா 4.5 கோடி ரூபாய் இருக்குன்னா கண்டிப்பா யூ ஆர் வெரி ஷார்ட் டு அச்சீவ் ஃப்ரீடம்ன்றது. இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமானா ஒண்ணுமே கிடையாதுங்க. டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ஆக்டிவ் ரீபேலன்சிங் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாட் இஸ் ஆக்டிவ் ரீபேலன்சிங்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு போட்டோ தான். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 35 வயசுல மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க 60%லேருந்து 70% வந்து நீங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே 45-47 வயசுல அப்படியே மாத்திரணும். இந்த ஆரேஞ்சில் இருக்கிற புள்ளின்றது பிக்சட் இன்கம், அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பிக்சட் இன்கம்னு சொல்லுவேன். அது ஒரு 40-45 வயசுக்கு மேல அது மாறிட்டு மேல போயிடும். அதே மாதிரி இந்த ஈக்விட்டின்றது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், அது இன்னும் குறைஞ்சிரும். ஸோ தட் உங்களுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணி ஆக்டிவா ரீபேலன்ஸ் பண்றது தான் இந்த ஃபினான்ஷியல் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். லாஸ்டா ஒன்னே சொல்லிடுறேன். எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை மட்டும்தான் ஒரு பெரிய அசெட்னு இப்போ வரைக்கும் அதை பூம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியல் எஸ்டேட்ன்றது ரொம்பவே வேரிட் டிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு அசெட் கிளாஸ். போகும்போதே பெரிய தொகை தேவை. 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் இருந்தாதான் நீங்க ரியல் எஸ்டேட் அசஸ் பண்ண முடியும். அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப லாஸ்டா வந்த பட்ஜெட்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று தூக்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். இதை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்க லாஸ் மேக் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா என்னன்னா 2003ல 25 லட்சம் ரூபாய்க்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்தப்ப 2003-25 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறோம் அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம 20 வருஷம் கழிச்சு வித்திருக்கோம்னா 82 லட்சம் ரூபான்ற ஒரு லெவலுக்குள்ளார வந்துருவாங்க. அதுதான் இண்டெக்ஸேஷன்ன்றது. அது என்ன இண்டெக்ஸேஷன்னா பண வீக்கத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்பிஐ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கால்குலேட்டர் லான்ச் பண்ணுவாங்க. அதன்படி கால்குலேட் பண்ணி இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு அது 82 லட்சம் ரூபாய்க்கு இன்ஃபிளேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு லாபம் 18 லட்சம் ரூபான்றது அளவுக்கு தான் மீனிங். ஸோ அந்த 18 லட்சம் ரூபாயில 20% டாக்ஸ் போட்டோம்னா 3 லட்சம் ரூபா தான் நீங்க கட்டணும் அப்படின்றத இண்டெக்ஸேஷன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து அதை தூக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் 75 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க 13% டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா 9.25 லட்சம் அதுல டாக்ஸாவே போயிடும் அப்படின்றதுதான் மீனிங். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இன்னைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் உண்மையாவே 25-30 லட்சத்துல வாங்குறதும் கஷ்டம். அதே மாதிரி அது ஒரு 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ போகுன்ற அளவுக்கு 20 வருஷம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அப்ப நான் ஒரு வீடு எப்படிதான் சார் வாங்குறது அப்படின்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், கோல் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் டவுன் பேமெண்ட்டுக்கான காசையாவது முதல்ல சேர்க்க ஆரம்பிங்க. அது இல்லாம நிறைய கடனுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இதுல நீங்க பார்க்காத ஒரு விஷயம் இந்த சீட் ஷீட்னு சொல்லுவேன். இதுல நம்ம பேசின எல்லாமே ஒரு பாயிண்டர்ஸா நம்ம வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்கேன். இதுல இதை வந்து நீங்க எப்படி எல்லாம் வந்து இது உங்களுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போகணும், இது வரைக்கும் நீங்க கேட்டதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றது எல்லாமே இதுல வந்திருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். லாஸ்டா ஒரே ஒரு டூல், நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட் பெருசா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமெண்ட் பெருசா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்களுடைய இன்கம், நீங்க இந்தியாவில சம்பாதிக்கிற இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டாக்ஸ் ரெஜிமெண்ட் பெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட்ல தான் போகணும் அப்படின்றது இங்க காட்டியிருக்கு. எப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட்ல சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அர்த்தம். வேற யாருக்கு சார் இது செட் ஆகும் அப்படின்னா
எனி ஒன் ஏர்னிங் லெஸ் தேன் 7 lakhs 7 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதான் டாக்ஸேஷனுக்கு வருதுன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது. ஸோ அந்த நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமெண்ட்ல 42,000 ரூபாய் தான். நியூ டாக்ஸ் ரெஜிமெண்ட்ல நீங்க டாக்ஸே கட்டுறது இல்லைங்க. அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. அந்த பெட்டர்மெண்ட்டை பாத்துக்கோங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க 7 லட்ச ரூபான்றது இல்லாம 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாய் கீழே ஏர்ன் பண்றவங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் உடைய அட்வான்டேஜ் இருக்கு. அதையும் நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் மட்டும் வருஷத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற இன்கம் மட்டும் போட்டாலே போதும். இதுவே எந்த இது உங்களுக்கான டாக்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்றத இதுவே காட்டிடும். அது அந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டர் இது. ரைட், இந்த டூலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை வந்து உங்களுக்கு இதா எடுத்துக்கலாம். இந்த டிஸ்கஷன்ல ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் டீட்டெயில்டான ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ்க்கும் நம்ம போகலாம். ஐ திங்க் என்னுடைய அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஆஃப் அந்த 40 to 45 minutes வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுல நான் சொல்லணும்னு விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுக்காம இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் அது. இதுல இந்த ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமான லிவரேஜை கொடுத்துட்டு இருக்கு லாஸ்ட் 5 to 15 இயர்ஸ்ல. இதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ இன்னைக்கு அவங்க வந்து தே ஆர் ரிட்டையரிங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதோட டைப்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுல நான் டீட்டெயிலா பேசலாம். லைக் whoever wants to come. நான் சொன்ன மாதிரி பிக்ஸட் டெபாசிட்ன்ற என்ன பண்ணிட்டு இருக்கு பேங்க்ன்றத மனசுல வச்சுக்கோங்க. பேங்க் வந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கி வேற ஒருத்தர் கடனா வாங்கி தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்களும் அதை இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை பண்ணணும், நம்மளே வந்து கவர்மெண்ட் கடன் கொடுக்கலான்றது தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது. அதுல இவ்வளோ டைப்ஸ் இருக்குங்க. அந்த டைப்ஸை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்குற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கரெக்டான இடத்துல பார்க் பண்ணி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ரிட்டர்ன்ஸையும் நம்ம அனுபவிக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றது ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளாரே ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுது. நான் ஏற்கனவே காட்டின மாதிரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, அப்புறம் வந்து மல்டி அசெட் அலோகேஷன்லாம் வந்து பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தங்கத்தையும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லயே வாங்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா, தங்கத்தை நம்ம இவ்வளவு நாளா பிசிக்கல் கோல்டா வாங்கிட்டு இருப்போம். அதுல ஜிஎஸ்டி கட்டியிருப்போம், மேக்கிங் சார்ஜஸ், செக்யூரிட்டி சார்ஜஸ், அதை போய் ஒரு பிக்சட் டெபாசிட் ஒரு இது டெபாசிட் எடுத்து தான் நமக்கு ஒரு லாக்கர் கொடுப்பாங்க. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறத தங்கத்தை இந்தியாவில் வாங்குற பெஸ்ட் ஃபார்ம் எதுன்னு சொன்னோம்னா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் RBI இஷ்யூ பண்றது. 2024 பிப்ரவரியிலேருந்து அதை பண்றது இல்லை, ஏன்னா கவர்மெண்டால அதுல கொடுக்க முடியல. அப்ப நமக்கு இருக்கிற பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு, எந்த தலைவலியும் கிடையாது, ரிட்டர்ன்ஸும் அருமையா கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ETFs, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்கன்னா, லண்டன் புல்லட்டின் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அங்க வந்து நீங்க என்ன பணம் போடுறீங்களோ அதை அப்படியே தங்கமா வாங்கிடுவாங்க. மீன்ஸ் வந்து அந்த தங்கத்தோட ரிட்டர்ன் மட்டும் உங்களுக்கு வரும். நீங்க வந்து பிசிக்கல் கோல்டா ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தங்கத்தை பிசிக்கல் கோல்டா முதலீடா வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆர்னமெண்டல் கோல்டு வந்து முதலீடுலயே வராது. இதை வந்து நம்மளோட மக்களுக்கு ரொம்ப தீவிரமா புரிய வைங்க. அதுல போற எல்லா சார்ஜஸும் போக ஒரு 3-4% கூட அதுல ரிட்டர்னா கிடைக்காது. பட் தங்கம் எப்பவுமே வந்து ஒரு ரிட்டர்னா வரும். நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு வர போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எல்லா பகுதியிலையும் அழகா டைவர்சிஃபை பண்ணி வச்சுட்டு இந்த டைவர்சிஃபிகேஷன்ல இருந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாம உங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டோட வேலை. ஐ எம் ரெஸ்டிங் மை கேஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். இதே மாதிரி